தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ்ல பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, யூனிட் 6 போன்ற யூனிட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த வரிசையில் ஐஎன்எம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஎன்எம்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ் போடுங்க சார். 2025, 2024, 2022, 2021 இந்த காலகட்டத்தில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஐஎன்எம் கொஸ்டின்ஸை கொஞ்சம் ஃபுல்லா போடுங்க. ஒவ்வொரு கொஸ்டினோட அந்த டாபிக்கை ஒட்டுமொத்தமா முடிங்க. மொத்த ஐஎன்எம் ப்ரீவியஸ் கொஸ்டினை ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு கொஸ்டின் பின்னணி எல்லாத்தையும் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க. அதன் சார்பாக இந்த வீடியோல மொத்த ஐஎன்எம் ப்ரீவியஸ் கொஸ்டின் சார்ந்த மொத்த ஐஎன்எம் இந்த ஒரே வீடியோல முடிக்க போறோம். ரைட்டா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசியும் பாருங்க. நல்ல ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும். ரிவிஷன் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஃப்ரெஷர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சோ டாப் 250 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஓ கொஸ்டின் தான், அது பின்னணி எல்லாமே சொல்ல போறேன். சோ டாப் 250, டாப் 300 பாயிண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து டாப் 300 பாயிண்ட்ஸ் வீடியோ அப்படி வச்சுக்கலாம். ரைட்டா? சோ அப்படியே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். குரூப் 4 நெருங்கிட்டே இருக்கு. ரைட்டா? சோ அத மனசுல வச்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படியே வரிசையா பார்ப்போம். கால வரிசைப்படி அடுக்குக, அதாவது அரேஞ்ச் இன் chronological ஆர்டர். இதெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இப்படிதான் டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இதுல பாருங்க, அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், அகமதாபாத் ஆலை மறியல் இருக்குல்ல, அது சாம்பிரான் சத்தியாகிரகம், கேடா சத்தியாகிரகம், ரவுலட் சத்தியாகிரகம். இந்த நாலுமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா காலை வரிசை பத்துக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரைட்டா? இல்ல நல்லா இது எல்லாமே வந்து எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா காந்தியோட போராட்டம் சம்பந்தப்பட்டது. காந்தி இருக்கால, காந்தி அவர்கள், மகாத்மா காந்தி அவர்கள் 1915 இந்தியாவுக்கு வருகை தருகிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி தென்னாப்பிரிக்கால அவர் லாயர், வக்கீல் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பார். ஒரு கம்பெனி சார்பாக, ஒரு நிறுவனம் சார்பாக வக்கீல் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பார். 1915 ஜனவரி 9ஆம் தேதி போல இந்தியாவுக்கு வருகை தருவார் காந்தி அவர்கள். இந்தியாவுக்கு வருகை தந்தோன ஜி.கே. கோகலே போன்ற தலைவர்கள் எல்லாமே அவரை வரவேற்று இந்தியா ஃபுல்லா சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை அனுப்பி வைப்பாங்க. சோ ஒரு வருஷம் ஃபுல்லாவே, சுமார் ஒரு வருஷம் ஃபுல்லா இந்தியாவுக்கு ரயில்ல பயணம் மேற்கொள்வார் காந்தி. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய அவல நிலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அந்த பிரிட்டிஷ் எந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து கண் கூட பாப்பாரு காந்தி. அந்த காலகட்டத்தில் பீகார்ல சாம்பரன் ஒரு இடம், பீகார்ல சாம்பரன் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல அவுரி செடி, இண்டிகோவை நீங்க கண்டிப்பா விளைச்சானோ, இண்டிகோ எவ்வளவு விளைக்கிறீங்களோ அதுக்கான அந்த ஃபுல் அறுவடை பண்ணி அது எங்களுக்கு தான் நீங்க விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஒரு கொடுங்கோன்மையான சட்டத்தை போட்டு வச்சிருப்பாங்க. அது குறிப்பா பீகார்ல சாம்பரங்கிற இடத்துல அந்த அளவு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வை வந்து நடத்துவாங்க. யார் அப்படின்னா பிரிட்டிஷ். நீங்க வேற எந்த அரிசி, எந்த உணவு தானியங்கள்லாம் விதைக்க கூடாது, இண்டிகோ தான் நீ விதைக்கணும், உன் நிலத்தை இண்டிகோ தான் விதைக்கணும், அது அடிமாட்டு விலைக்கு என்கிட்ட தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீங்கதியா முறை, இந்த இண்டிகோ இந்த மாதிரி ஒரு முறை பேர் என்ன வச்சிருக்காங்க பாருங்க, பேர்லாம் டிசைனா வைப்பாங்க பிரிட்டிஷ், டீன்கதியா முறையா. ரைட்டா? அப்படி வச்சு ஒரு கொடூரம் பண்ணிட்டு இருந்தாங்க சாம்பரன்ல. அப்ப 1917 காந்திக்கு இந்த விஷயம் தெரிய வந்து 1917 சாம்பரன் போகிறார். யார் அப்படின்னா காந்தி. அங்க போயிட்டு அந்த இண்டிகோ முறையை எதிர்த்து போராடுகிறார். முதல் சட்டமறுப்பு இயக்கத்தை அங்க தொடங்குகிறார். இந்தியாவுக்கு வருகை தந்து ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், ஒரு பகுதி சார்ந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சட்டமறுப்பு இயக்கம் எங்க அப்படின்னா இந்த சாம்பரன்ல தான். இந்தியாவின் முதல் சட்டமறுப்பு இயக்கம். ராஜேந்திர பிரசாத் போன்ற தலைவர்கள் காந்திக்கு உதவுறாங்க இந்த சாம்பரன் சத்தியாகிரகத்துல. 1917 இந்த டீங்கதியா முறை அந்த திட்டத்தை வந்து ஒழிச்சிட்டு அந்த திட்டத்தை வந்து நீங்க வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சட்டமறுப்பு இயக்கத்தை வாங்கி அதை வெற்றி பெறுகிறார். யார் அப்படின்னா காந்தி. சோ சாம்பரன் சத்தியாகிரகம். அப்ப 1917 சாம்பரன் சத்தியாகிரகம் ஃபர்ஸ்ட் வரும். காந்தி வந்து வருகை தந்து ஃபர்ஸ்ட் பண்ண சத்தியாகிரகம் சாம்பரன் சத்தியாகிரகம். பீகார்ல இருக்கு. இண்டிகோ பிரச்சனை, டீங்கதியா முறை, சட்டமறுப்பு இயக்கம், ராஜேந்திர பிரசாத். இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் காந்தியோட அடுத்த போராட்டம் எங்க அப்படின்னா அகமதாபாத் ஆலை மறியல். 1918 1918 சோ 1918 அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் காந்தியோட இரண்டாவது போராட்டம். ரைட்டா? இந்த அகமதாபாத் ஆலை மறியல் வந்து எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா 1918 குஜராத் போன்ற பெல்ட்ல வந்து, ஏன்னா அகமதாபாத் குஜராத்ல தான் இருக்கு, அங்க ஃபேக்டரியில வந்து இது பிளேக் நோய் பரவும். 1918 அந்த காலகட்டத்தில் பிளேக் நோய் பரவும். அந்த நோயை வந்து அந்த நோய் காரணமாக நிறைய பேர் வந்து ஃபேக்டரிக்கு வேலைக்கு வர மாட்டாங்க.
வேலைக்கு வர வைக்கிறதுக்காக அந்த ஆலை ஓனர்ஸ் இருப்பாங்களே, ஆலையோட முதலாளிகள் இருப்பாங்களே, உங்களுக்கு நான் பிளேக் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50% பணம் அதிகமா தரேன், கொஞ்சம் வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி வேலைக்கு வர வைப்பாங்க. அவங்களும் பணம் அதிகமா தராங்க, 50% போனஸ் தராங்க, பிளேக் போனஸ் தராங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. திடீர்னு ஒரு காலகட்டத்தில் 1918 அந்த நோய் போயிடும். ரைட்டா, நோய் வந்து இல்லாம அங்க அகமதாபாத்ல இருந்து போயிடும்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இந்த அகமதாபாத்தோட மில் ஃபேக்டரி ஓனர்ஸ்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, இல்ல அதான் நோய் தான் போயிடுச்சுல, உங்களுக்கு இருக்க வழக்கம் போல என்ன சம்பளமா அந்த சம்பளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துவாங்க. ஆனா அதுல ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நீங்க பிளேக் போனஸ் 50% ஏத்தி தந்தீங்க, இப்ப உலக போர் போயிட்டு இருக்கு, மிகப்பெரிய கஷ்டத்துல நாங்க இருக்கோம், விலைவாசில ஏறிட்டு போகுது, பணவீக்கம் ஏறிட்டு போகுது, எங்களுக்கு அதே 50% கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. அப்ப அவங்க அதெல்லாம் கொடுக்க முடியாங்குவாங்க, இவங்க கொடுங்கங்குவாங்க. அப்போ ஒரு பிரச்சனை வரும். அப்ப காந்தி அந்த சீனுக்குள்ள வருவாரு. அகமதாபாத் ஆலை மறியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலை மறியல் போராட்டத்தை நடத்துவார். யார் அப்படின்னா காந்தி. நடத்தி 35% 35% உங்களுக்கு அதிகமா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அதை வாங்கி தந்துருவார். சோ அது சக்சஸ் தான். சாம்பரன் சத்தியாகிரகம் காந்தியோட போராட்டமும் சக்சஸ் தான், அகமதாபாத் ஆலை மறியலும் சக்சஸ் தான். அதுமாதிரி அடுத்து வந்து கேடா சத்தியாகிரகம். கேடா சத்தியாகிரகம் ஞாபகம் வச்சுங்க. அந்த அகமதாபாத் ஆலை மறியல்ல தான் காந்தி வந்து முதல் முறை இந்தியாவுக்கு வருகை தந்ததுக்கு அப்புறம் உண்ணாவிரத போராட்டம், ஹங்கர் ஸ்ட்ரைக் இருக்குல்ல, அகமதாபாத் ஆலை மறியல் போராட்டத்தில் நடத்துவார் காந்தி. காந்தியோட முதல் சட்டமறுப்பு இயக்கம் வந்து சாம்பரன் சத்தியாகிரகம், காந்தியோட முதல் உண்ணாவிரத இயக்கம் வந்து அகமதாபாத் ஆலை மறியல். அதுக்கு அடுத்த போராட்டம் கேடா சத்தியாகிரகம் 1918. இதே காலகட்டம் அகமதாபாத் ஆலை மறியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை கேடாங்கிற இடத்துல நடக்கும். கேடா குஜராத்ல. அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, விவசாயிகள் அவங்க பாட்டுக்கு பயிரை வந்து விதைச்சு அறுவடை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு கட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, 1918 அந்த அளவுக்கு வந்து ஒரு வறட்சியை வந்து சந்திப்பாங்க, பெரிய வறட்சியை சந்திப்பாங்க. வறட்சியை சந்திச்சு விளைச்சல் சரியா நடக்காது, சாகுபடி விளைச்சல் சரியா நடக்காது. ஆனா பிரிட்டிஷ் அந்த கேடால டாக்ஸ், அதாவது நீங்க அந்த நிலத்துக்கான வரியை மட்டும் நீங்க நிறைய கட்டணும், நீங்க எப்பவும் போலதான் கட்டணும், ஏன்னா உங்களுக்கு வறட்சினாலேயோ உங்களுக்கு விளைச்சல் இல்லனாலேயோ நாங்க வசூலிக்காமலாம் இருக்க மாட்டோம், நாங்க கொடூரமா வசூலிப்போம், ஏன்னா நாங்க பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு தென்னாட்டுல வரியை வசூலிச்சுட்டு இருந்தாங்க எங்க கேடாங்கிற இடத்துல. அப்ப காந்தி உள்ள நுழையிறாரு. உள்ள நுழைஞ்சு காந்தியின் முதல் ஒரு விவசாய சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறாரு. எங்க அப்படின்னா கேடால. காந்தியின் முதல் விவசாய சத்தியாகிரகம் பெசன்ட் சத்தியாகிரகம் சொல்லுவாங்க. கேடால வெற்றியும் பெறுவார். யார் அப்படின்னா காந்தி 1918. அதாவது 1918 2, ஆனா ஃபர்ஸ்ட் இது அடுத்த இது. பாருங்க, காந்தி வருகை தந்தது 1915 ஜனவரி 9. அவரை வரவேற்றது யார் அப்படின்னா ஜி.கே. கோகலே. காந்தி இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டது ஒரு வருஷம் ஃபுல்லா. காந்தியின் முதல் போராட்டம் சாம்பரன் சத்தியாகிரகம். சாம்பரன் இடம் எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. அதாவது அவுரி செடி இண்டிகோ முறையை எதிர்த்து, தீங்காதிய முறையை எதிர்த்து போராடினாரு. முதல் சட்டமறுப்பு இயக்கம் அங்கதான். ராஜேந்திர பிரசாத் வந்து அதை வந்து காந்திக்கு உதவியா இருந்தாரு. காந்தியோட 2வது போராட்டம் 1918 அகமதாபாத் ஆலை மறியல். இந்த பிளேக் போனஸ் சொல்லிட்டு 50% ஏத்தி தருவாங்க, நோய் போனதுக்கு அப்புறம் குறைப்பாங்க, இல்ல எங்களுக்கு போனஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் கேட்பாங்க. அப்ப அடுத்த போராட்டம் அகமதாபாத் ஆலை மறியல். ரைட்டா, இந்த அகமதாபாத் ஆலை மறியல் எல்லாம் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுவாரு காந்தியோட, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். 1918 35% போனஸ் ஏத்தி தருவோம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை மேற்கொண்டு போராட்டத்தில் வெற்றி. 3வது போராட்டம் வந்து கேடா சத்தியாகிரகம் 1918. பயிர் விளைச்சல் இல்லாம ஒரு பஞ்சத்துல நிறைய என்ன சொல்றது, மிகப்பெரிய ஒரு பஞ்சம் மேற்கொள்ளும், பயிர் விளைச்சல் இருக்காது. அந்த மாதிரி வறண்ட காலகட்டம் வச்சுங்களேன், வறட்சியான காலகட்டம். அப்ப இருந்தாலும் நீங்க வரியை மட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கொடுங்கணுமையா அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால காந்தி உள்ள போந்து விவசாய சத்தியாகிரகம் சொல்லிட்டு ஒண்ணு போட்டு அதுக்கான வெற்றியும் பெற்றுக் கொடுப்பார். இவர் லாயர்னால டக்கு டக்குன்னு ஈஸியா வந்து போராட்டத்துல எல்லாம் வெற்றி பெறுவார், ஏன்னா வக்கீல்ல. அதனால கடைசியா ரவுலட் சத்தியாகிரகம். ரவுலட் சத்தியாகிரகம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 1917 ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்னி ரவுலட்னு சொல்ற ஒரு நபர் ஒரு சட்டத்தை கொண்டு வருவார். ரவுலட் சட்டம்னு பேரு. யார் யாரெல்லாம் வந்து இந்தியால யார் யாரெல்லாம் வந்து இந்த பாம் தயாரிக்கிறாங்க, துப்பாக்கியை வந்து மறைச்சு வச்சிருக்காங்க, அவங்க வந்து நாங்க கைது செய்வோம், விசாரணை இல்லாம கைது செய்வோம், உங்களெல்லாம் விசாரணையே இல்ல, கைது செஞ்சா ஜெயில் தான். அப்படி ஒரு கொடுங்கோன்மையான சட்டம் ரவுலட் சட்டம். 1917 அந்த மசோதா தாக்கல் செஞ்சு 1919 அந்த சட்டம் வரும். 17 மசோதா தாக்கல் செய்வாங்க, 19 சட்டம் வரும். அப்ப 1919 ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடின காந்தி ரவுலட் சத்தியாகிரகம் பேர் வைப்பார். ரவுலட் சட்டத்தை நாங்க எதிர்த்து போராடுறோம், இது ஒரு கருப்பு தினம், கருப்பு நாள் அப்படின்னு அறிவிப்பார், சட்டம் கொண்டு வந்த நாள. ரவுலட் சத்தியாகிரகம் 1919. ரைட்டா, டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம டீட்டெயிலா இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா
2134. 2134 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டாங்க? ஓகே. அடுத்து, இந்திய மறுமலர்ச்சிக்கு கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவி செய்தது? How did education contribute to the Indian Renaissance? இந்திய மறுமலர்ச்சினா என்ன? ராஜா ராம் மோகன் ராய் ஆரம்பிச்ச பிரம்ம சமாஜ், அப்புறம் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரம்பிச்ச ஆரிய சமாஜ், இளைய வங்காள இயக்கத்தை ஆரம்பிச்ச ஹென்றி டெரோசியோ, புரியுதா? அப்புறம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரோட போராட்டமா இருக்கட்டும், விதவை மறுமலத்துக்கான அவருக்கான குரலா இருக்கட்டும், சதி ஒழிப்பு சட்டமா இருக்கட்டும், தியோசாபிக்கல் சொசைட்டி பிரம்மஜான சபையா இருக்கட்டும், இங்க இது சுயமரியாதை இயக்கமா இருக்கட்டும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டா இருக்கட்டும், ஜோதிபா ஃபூலேயோட சத்தியசோதக் சமாஜா இருக்கட்டும், பட்டியலின சமூகத்துக்கு எதிராக, அதாவது பட்டியலின சமூகத்துக்கு எதிராக நடத்தக்கூடிய அந்த வன்கொடுமைக்கு எதிராக இருக்கக்கூடிய இயக்கங்களா இருக்கட்டும், ஸ்ரீ நாராயண குரு இயக்கமா இருக்கட்டும், ரைட்டா? இந்த மாதிரி இயக்கங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே இந்தியாவோட மறுமலர்ச்சி இயக்கங்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், பிரம்மஞான சபை, இளைய வங்காள இயக்கம், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரோட போராட்டங்கள், ரைட்டா? இது எல்லாமே என்னது? இந்தியாவோட மறுமலர்ச்சி காலகட்டம் சொல்லுவாங்க. பிரார்த்தன சமாஜ், ரைட்டா? வேத சமாஜ், இந்த மாதிரி நிறைய சமாஜ் சொல்லலாம். சோ அந்த மாதிரி மறுமலர்ச்சியில how did education contribute, அதுல வந்து கல்வி எந்த அளவுக்கு வந்து பங்கு வகித்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. Contributed growth of money, promoting scientific learning, promoted social and cultural progress. பண வளர்ச்சியை கொடுத்தது, அறிவியல் அறிவு வளர்ச்சிக்காக சமூக பண்பாடு, அதாவது சமூக பண்பாடு முன்னேற்றம் ஏற்பட்டது. பார்த்தாலே தெரியுது, பண வளர்ச்சி அப்படிங்கிறதுக்காக வந்து மறுமலர்ச்சி நடத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் எடுத்து போராடிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்ப அறிவியல் அறிவு வளர்ச்சிக்காகவும் சமூக பண்பாடு முன்னேற்றம் ஏற்பட்டதுக்காகவும் தான் மிக முக்கியமான பங்கு வகிச்சிருக்கும் இந்திய மறுமலர்ச்சிக்கு. அப்படி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 and 3. கரெக்டா? 2 and 3. 2 and 3 மட்டும் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ரைட். சோ இதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம். ஓரளவுக்கு ஆப்ஷனை பார்த்தாலே இதெல்லாம் இருக்காதுப்பா, இது பாசிட்டிவா தான் இருக்கும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சர் பா, பணத்துக்காக செஞ்சாங்கன்னு வச்சிருக்க மாட்டாங்க ஆப்ஷன்ல, அப்படி யோசிக்கணும். ரைட்டா? இந்தியன் வேர்ல்டு ஜேர்னல், டெலிகிராஃப் ஜேர்னல், பெங்கால் கிர்காரு ஜேர்னல், கல்கட்டா ஜேர்னல். சோ இதுக்கான இது என்னன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தா இதை கரெக்டா சரியா அடிக்க முடியும், சரியா புரிஞ்சு அடிக்க முடியும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதெல்லாம் ஃபேக்சுவல் கேள்விகள். ரைட்டா? வெச்சா குடுமி அடிச்சா மொட்டை அந்த மாதிரி. இந்திய உலகம் இதழ் அப்படிங்கிறது டியூவானோட இதழ் தான் இந்திய உலகம் இதழ். டெலிகிராஃப் இதழ் அப்படிங்கிறது மெக்கன்லி, டெலிகிராஃப் இதழ் வந்து மெக்கன்லியோட இதழ். பெங்கால் கிர்காரு இதழ் அப்படிங்கிறது சார்லஸ் மெக்லின். கல்கத்தா இதழ் அப்படிங்கிறது பக்கிங்கம், ஜேஎஸ் பக்கிங்கம். சோ கல்கட்டா ஜேர்னல் வந்து ஜேஎஸ் பக்கிங்கம். அப்படி பாத்தீங்கன்னா 4321 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ 4321 இஸ் த ஆன்சர். கரெக்டா? 4321 இஸ் த ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? சாம்பரன் கிளர்ச்சி, கதர் கிளர்ச்சி கட்சி, கணபதி பண்டிகை, தன்னாட்சி இயக்கம். சாம்பரன் சத்யாகிரகா, பாலகங்காதர திலக், எது கரெக்ட்லின்னு கேக்குறாங்களா? சாம்பரன் சத்யாகிரகம் பாலகங்காதர திலக் வராது. பாலகங்காதர திலக் வராது. பாலகங்காதர திலகரை பொறுத்த வரைக்கும் 1890கள் 1900கள் இதான் அவரோட போராட்டத்துக்கான காலகட்டம். அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க 1908ல. 1914ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க பிரிட்டிஷ். வந்ததுக்கு அப்புறம் லக்னோ மாநாடு ஏற்பாடு செய்வார் அவரும் அன்னி பெசன்ட்டும் சேர்ந்து. அதான் அவரோட கடைசி முயற்சின்னு வச்சுக்கங்க. திலகரோட கடைசி முயற்சிங்கிறது இந்த லக்னோ மாநாடு. ரைட்டா? லக்னோ காங்கிரஸ் செஷன் 1916. அங்கதான் மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் ஒன்று சேருவாங்க. இந்து முஸ்லீம் லீகும் காங்கிரஸ் கட்சி ஒன்று சேருவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுலாம் அதுல நடக்கும் 1916 காலகட்டத்தில். அதுக்கப்புறம் திலகரோட ரோல் பெருசா இருக்காது, பாலகங்காதர திலகரோட ரோல். அதுக்கப்புறம் காந்தி உள்ள சீனுக்கு வந்துருவார். அப்படி பாக்குறப்ப சாம்பரன் சத்யாகிரகமுக்கும் திலகருக்கும் சம்பந்தம் இல்ல, வராது. கத்தார் பார்ட்டி லாலா அத்தையால், கரெக்ட். கத்தார் பார்ட்டி லாலா அத்தையால் தான். 1913ல கத்தார் இயக்கம் சொல்லக்கூடிய இயக்கத்தை லாலா அத்தையால் வந்து எங்க அங்க கனடா அமெரிக்கா இருக்குல்ல அந்த இடத்துல ஆரம்பிப்பாரு, கத்தார் இயக்கம் சொல்லிட்டு. ரைட்டா? பஞ்சாப்ல கூடிய நிறைய சீக்கியர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பார்ட்டி, அது இயக்கம், அது பார்ட்டியாவும் மாறும், கத்தார் பார்ட்டின்னு சொல்லிட்டு. சோ அது கரெக்ட் தான். கணபதி ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் திலகர், ஆனா அன்னி பெசன்ட் கொடுத்துருக்காங்க. அன்னி பெசன்ட் வராது. அன்னி பெசன்ட் வந்து தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட். திலகர் அன்னி பெசன்ட்லாம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். கணபதி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் திலகர் 1890கள்ல. ரைட்டா? தன்னாட்சி இயக்கம் தான் வந்து அன்னி பெசன்ட். தன்னாட்சி இயக்கம் தான் அன்னி பெசன்ட். சோ அதனால வந்து இது ரெண்டுமே தப்பு தான்.
ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்து, சத்திய சோதக் சமாஜ் 1873 தோற்றுவித்தவர் யார்? இதான் சொன்னேன், சத்திய சோதக் சமாஜ் வந்து ஜோதிபா ஃபூலேயோட அமைப்பு. அதனால ஜோதிபா ஃபூலே இஸ் த ஆன்சர். ஸ்ரீ நாராயண குரு வந்து நாராயண தர்ம பரிபலன சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை 1900 கேரளால ஆரம்பிப்பார். அதுதான் ஸ்ரீ நாராயண குரு. ரைட்டா? அது ஞாபகம் வச்சுங்க. தயானந்த சரஸ்வதி உங்களுக்கு தெரியும். தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ் 1875 வேத காலத்துக்கே திரும்பி செல். ரைட்டா? சுத்தி இயக்கம் என்ன? சுத்தி இயக்கம் வேத காலத்துக்கே கோ பேக் டு வேதாஸ், வேத காலத்துக்கே திரும்பி செல் அப்படின்னு சொல்லக்கூடிய முழக்கத்துல வெளியே இது பண்ணவர், பரப்பியவர் தயானந்த சரஸ்வதி, சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜ் 1875. ரைட்டா? ரைட். பிரம்மஞான சபையின் நோக்கம் யாது? கருமா, யோகா, இந்திய தத்துவத்தின் மீதான நம்பிக்கை. இது பிரம்மஞான சபையோட நோக்கம் தான். கருமா, இப்ப கருமாங்கிற பிரம்மஞான சபையோட நோக்கம். பிரம்மஞான சபையை பொறுத்த வரைக்கும் 1875 மேடம் பிளவர்ஸ்கையும் HS ஆல்காட்டும் ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு தான் பிரம்மஞான சபை. ரைட்டா? தியோசாபிக்கல் சொசைட்டி 1875 ஞாபகம் வச்சுங்க. அமெரிக்கால ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க இந்தியால பிரான்ச் ஆரம்பிப்பாங்க. அடையார்ல அன்னிபெசன்ட் வந்து இணைவாங்க. அன்னிபெசன்ட் இணைஞ்சதுக்கு அப்புறம் 1907 பிரம்மஞான சபையின் தலைவர பொறுப்பை ஏற்பார் அன்னிபெசன்ட் 1907. அதுக்கப்புறம் அன்னிபெசன்ட் தான் அந்த பிரம்மஞான சபையை நடத்தி கொண்டு போவாங்கன்னு வச்சுங்களேன் 1907 அப்புறம். ரைட்டா? அப்படிப்பட்டது இந்த பிரம்மஞான சபை, அதாவது தியோசாபிக்கல் சொசைட்டி. உலகளாவிய ஆன்மீக சகோதரத்துவம், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரா தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். தீய நடைமுறையிலிருந்து சமுதாயத்தை பாதுகாப்பது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரெண்டும் கன்ஃபார்ம் ஆன்சர். என்ன? பிரம்மஞான சபையோட அடிப்படை நோக்கமே அது ரெண்டு தான். மூணாவதும் கண்டிப்பா வரும் ஆன்சரா. ஆனா அந்த கேள்வியில என்ன சிக்கல் அப்படின்னா, ஆல் 3ங்கிறது ஆப்ஷன்ல இல்ல, அனைத்தும் சரிங்கிறது இல்ல. அப்ப முதல் ரெண்டு நம்ம கன்ஃபார்மா கரெக்ட்னு தெரியுது. ரைட்டா? நம்ம 2, 3 சரின்னு அடிச்சோம்னா ஒன்னு தவறு மாதிரி. ஆனா ஒன்னு கருமாங்கிறது அடிப்படை கோட்பாடு பிரம்மஞான சபை, ஆன்மீகம், யோகாலா. அதனால 1 மற்றும் 2 சரி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகேவாங்க? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுத்துக. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகளின் மறைந்த தினமாகும். ஜனவரி 30 வந்து டெத் அனிவர்சரி ஆஃப் காந்தி. கரெக்ட் தான். காந்தியோட டெத் அனிவர்சரி ஜனவரி 30 தான். ரைட்டா? நாதுராம் கோட்ஸே வந்து சுட்டு கொள்வார் யார் அப்படின்னா காந்தி. ஸோ அது ஃபேமஸான ஒரு இன்சிடென்ட். அது ஜனவரி 23 இஸ் த பர்த் அனிவர்சரி ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். கரெக்ட் தான். சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த தினம் ஜனவரி 23 தான். அதுவும் கரெக்ட் தான். ஏப்ரல் 14 இஸ் த பர்த் அனிவர்சரி ஆஃப் அண்ணல் அம்பேத்கர். இதுவும் கரெக்ட் தான். ஈக்குவாலிட்டி டே, சமத்துவ நாள், ஏப்ரல் 14. அடுத்து ஃபர்ஸ்ட் மூணுமே கரெக்ட் தாங்க. ஃபர்ஸ்ட் மூணுமே கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 13 இஸ் த பர்த் அனிவர்சரி ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல். அக்டோபர் 13 இல்ல 31 திருப்பி கொடுத்துருக்காங்க. 31 அக்டோபர் 31 1875 பிறப்பாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 31 1875 பிறப்பாரு. ரைட்டா? அவர் இறந்து போனது எப்ப அப்படின்னா டிசம்பர் 15 1950. அக்டோபர் 31 1875 பிறந்த பட்டேல் டிசம்பர் 15 1950 இறந்து போவார். 75 வயசுல இறந்து போவார். ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க. டெப்டி பிரைம் மினிஸ்டரா இருப்பார். இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு நபர். கொடி சத்தியாகிரகம், பிளாக் சத்தியாகிரகம் 1923 இந்தியா முழுவதும் ஆங்காங்கே பரப்பியவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஒருங்கிணைந்த இந்தியா, இந்தியாவில் ஆங்காங்கே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு மன்னராட்சி எல்லாம் இருந்தப்ப சொந்தம் கட்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்த மிகப்பெரிய பங்கு யாருக்கு போகும் அப்படின்னா பட்டேலுக்கு தான் போகும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1, 2, 3 சார். ரைட்? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரைட்டாங்க? அடுத்து நீங்க இதுல ஒன்னு எல்லா ஆப்ஷன்லயும் இருக்கா? உங்களுக்கு ஒன்னு வந்து கன்ஃபார்மா கரெக்ட்னு தெரியும். ஏன்னா ஜனவரி 30 ரொம்ப ஃபேமஸ், காந்தியோட இறப்பு. அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ ஆப்ஷன், டி ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டையும் தூக்கிடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன்ல கத்துங்க. ஸோ இது ஒன்று, இது ஒன்று இருக்கும். ரைட்டா? ஆனா அதே மாதிரி 3 ஃபேமஸ் தான். ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் ஃபேமஸ். இப்போ 1, 3 கரெக்ட்னு தெரிஞ்சதுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் டி ஆன்சர் தான். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி யோசிக்கணும் எக்ஸாம்ல. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகம் 1930 தண்டி யாத்திரை போவார்ல காந்தி.
1930 உப்பு சத்தியாகிரகம். அதுக்கப்புறம் தானே அதன் வழியா தானே சட்ட ஒழிப்பு இயக்கத்தை லான்ச் பண்ணுவாரு, சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் மூவ்மெண்ட் 1930. ரைட்டா? இங்க நம்ம ராஜாஜி செல்வார் வேதராணியா வரைக்கும், நம்ம கேரளால கேலப்பன், ஆங்காங்கே உப்பு சத்தியாகிரகம் நடக்கும். ரைட்டா? ஸோ 1930. சுதேசி இயக்கம் 1907 1906 சொல்லலாம். ரைட்டா? 1906 சொல்லலாம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பொறுத்த வரைக்கும் 1942, அதாவது குவிட் இண்டியா மூவ்மெண்ட் 1942. செய் அல்லது செத்து மடிங்குவாரே காந்தி. வன்முறையே கையில் எடுக்காத காந்தி முதல் முறை வன்முறை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த அளவுக்கு இறங்கி வந்துருவார் காந்தி. அதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ரைட்டா? நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ராஜாஜி எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. ராஜாஜி காந்தியின் சீடராக்கக்கூடிய ராஜாஜி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாரு பெருசா. ரைட்டா? அதுமாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரஷ்ய ஆதரவுனால. முஸ்லீம் லீக் கட்சியும் பெருசா சப்போர்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா பாகிஸ்தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறனால. ரைட்டா? இந்து மகாசபையும் சப்போர்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா காந்தி மேல நிறைய குற்றச்சாட்டுகளை இந்த இந்து மகாசபை வைப்பாங்க. அதனால 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நான் சொன்னேன். இப்போ ஒத்துழையாமை இயக்கம் பொறுத்த வரைக்கும் 1920, அது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அப்படி பாத்தீங்க அப்படின்னா 2413 ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். 2413 ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ரைட்டாங்க? ஓகே. காரணம் ஓகே கூற்று 1946 முஸ்லிம் லீக் அமைச்சரவை தூதுக்குழு ஏற்றுக்கொண்டதை விலக்கிக் கொண்டது. The Muslim League withdrew its acceptance to the cabinet mission plan. ஆக்சுவலா முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் இந்த கேபினட் மிஷன் பிளானை ஆரம்பத்துல ஏற்கிற மாதிரி ஏற்பாங்க, ஆனா அதுல இருந்து அந்த சப்போர்ட்ல இருந்து வித்ட்ரூ பண்ணிக்குவாங்க. உண்மையிலே அக்செப்டன்ஸ் அதை ஏற்றுக்கிட்டோன்னு சொல்றதுல இருந்து வித்ட்ரூ பண்ணிக்குவாங்க. கூற்று சரிதான். ரைட்டா? இது ஆன்சர் கீஸ்ல இந்த வித்தியாசமா ஏதாவது சொன்னாலும் கூட, ஆனா இந்த பொறுத்த வரைக்கும் கூற்று சரி. ஞாபகம் வச்சுங்க. காரணம் பாருங்க, the Muslim League joined the interim government formed in 1946. காரணமும் சரி. ஏன்னா 1946 இடைக்கால அரசுல சுமார் 6 நபர்கள் நினைக்கிறேன், 6 அமைச்சர்கள் இந்த இடைக்கால அரசுல சேருவாங்க. லியாகத் அலிகான் கூட நிதியமைச்சரா இருந்திருப்பாரு. இந்தியாவில சுதந்திரம் கிடைக்க முன்னாடி இடைக்கால அரசுல முதல் நிதியமைச்சர் லியாகத் அலிகான், பாகிஸ்தானுக்கு அப்புறம் போயிடுவாரு. அதுவும் காரணமும் சரிதான் இதுல. ஆனா ஆப்ஷன்ல கொஞ்சம் இதா இருக்கும் பாருங்க, ஏன்னா அந்த கொஸ்டின் அந்த ஆன்சருக்கு வந்தப்பே நம்ம பார்த்தோம், அதுல சில இது இருந்துச்சு, அதுக்காக. So A and R are true, R is not the correct explanation of A. Option B is the answer. ரைட்டா? இல்ல ஆனா இதை கொடுத்துருப்பாங்க ஆன்சரா, இது COD கொடுத்துருப்பாங்க, ஆனா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஏன்னா இந்த கூற்றுங்கிறது கரெக்ட் தான். 1946 முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழு ஏற்றுக்கொண்டதை விலக்கி கொண்டது. 1932 செப்டம்பர் 24 பூனா ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவர்கள் யாருன்னு கேட்கிறாங்க. அதாவது on 24th September 1932 பூனா பாக்ட் was signed between who among the following அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ரைட்டா? இல்ல பூனா ஒப்பந்தம் சைன் பண்ணது யார் அப்படின்னா காந்தி இர்வின், காந்தி ஜின்னா, காந்தி அம்பேத்கர், காந்தி ராம்சே மெக்டொனால்ட். காந்தி அம்பேத்கர் இஸ் த ஆன்சர். பூனா ஒப்பந்தம் தான் ரொம்ப ஃபேமஸான ஒப்பந்தங்க, ரொம்ப ஃபேமஸான ஒப்பந்தம். பட்டியலின சமூகத்துக்கு தனித்துவ இடஒதுக்கீடு முறை வேணும், செப்பரேட் எலக்டோரல் சிஸ்டம் வேணும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் 3 வட்டமேச மாநாட்டிலும் போய் கோரிக்கை வைப்பார். அதன் காரணமாக ராம்சே மெக்டொனால்ட் உங்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க. அதாவது ஒரு தொகுதியில பட்டியலின சமூக மக்கள் தான் எலெக்ஷன்ல நிக்கணும், அந்த நின்ன நபருக்கு பட்டியலின சமூக மக்கள் மட்டும் தான் ஓட்டு போடணும். இது ஒரு பிரித்தாளும் கொள்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி என்ன நினைப்பாரு அப்படின்னா 1932 பூனா ஏர்வாடா ஜெயில உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிருவார். இதெல்லாம் வேணாம், எங்களுக்கு இந்த செப்பரேட் எலக்டோரல் சிஸ்டம்லாம் வேணாம், SC STக்கு இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கக்கூடாது, வேணா ரிசர்வேஷன் வேணா வச்சுக்கோங்க, இடஒதுக்கீடு வேணா வச்சுக்கோங்க. ரைட்டா? ஆனா இந்த மாதிரி செப்பரேட் எலக்டோரல் சிஸ்டம் வேணாம், அது இந்தியாவை பிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருப்பார் 1932. அப்ப காந்தியவாதிகள் எல்லாம் போயிட்டு அம்பேத்கர்ட்ட இங்க மாதிரி உண்ணாவிரதம் இருக்காங்க, கொஞ்சம் பேசுங்க, காந்தியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் கேட்பாங்க. அம்பேத்கரும் ஜெயில, அந்த ஏர்வாடா ஜெயில பூனால சந்திப்பார் காந்திய. அப்ப காந்தி நிறைய கோரிக்கை வைப்பார். வேற வழி இல்லாம அந்த காலங்களில் காந்தி ரொம்ப ஃபேமஸ்னால அம்பேத்கர் ஏற்கவும் செய்வார். உங்களுக்கு நான் ஏத்துக்கிறேன். ரைட்டா? ஆனா வர்ணாசிர சிஸ்டத்துல பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்ரர்கள் சொல்லிட்டு இப்படி இருக்கு. காந்தி அம்பேத்கர் சொல்லுவார் இந்த முறையில இருக்கு.
இது எப்பயாவது காந்தி இந்த மாதிரி மாறுமா? எல்லாம் ஒண்ணுங்கிற மாதிரி மாறுமா? பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இப்படி வச்சிருக்காங்க வர்ணாசிர கொள்கை. இது எப்பயாவது சமத்துவமா மாறுமா அல்லது இப்படி மாறுமா இப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பார் காந்திட்ட. அந்த தேதியில இருந்து காந்தி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹரிஜன யாத்திரைன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். கரெக்ட் தான் அம்பேத்கர் கேட்டது. நான் பட்டியலின சமூக மக்கள் எல்லா இந்தியர்களும் ஒண்ணு சேர்க்க போறேன், பட்டியலின சமூக வாழ்வாதாரத்தை மேம்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஜன யாத்திரைன்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொள்வார் காந்தி. 1932 அப்புறம் காந்தியோட பொலிட்டிக்கல் மூவ்லாம் பெருசா இருக்காது, நீங்க வேணா படிச்சு பாருங்க. 1932 அப்புறம் அரசியல் சார்ந்த எந்த போராட்டத்திலும் ஈடுபட்டு இருக்க மாட்டார் காந்தி. முழுக்க பட்டியலின சமூகம், ஹரிஜன யாத்திரை, சமூக பிரச்சனை அப்படி போயிடுவார். அவங்களுக்கான நிதியை திரட்டுறது, இருக்கவங்க வாங்கி பட்டியலின சமூகத்தை வாழ்வாதாரத்தை அவங்கள்ட்ட கொடுக்கறது, அவங்களுக்கான பணத்தை கொடுக்கறது, அந்த மாதிரி போயிடுவார். 10 வருஷம் கழிச்சு 1942 தான் வெள்ளையன வெளியேற்றத்தை ஆரம்பிப்பார் காந்தி. நம்ம படிக்கிறப்ப இங்க ஒத்துழையாமை இயக்கம் 1920, 1930 சட்ட மறுப்பு இயக்கம், 1942 வெள்ளையன வெளியேற்றம் சொல்லிட்டு நம்ம படிப்போம் காந்தி அங்கங்க நடத்திருக்கான்ட்டு. ஆனா இது ஒத்துழையாமை இயக்கம் 1920, இது வெள்ளையன வெளியேற்றம் 1942, சுமார் 22 வருஷம். அந்த 22 வருஷத்துல எவ்வளவோ மாறி இருக்கும். இப்ப நம்ம 2000 வாழ்ந்திருப்போம், 2026 எவ்வளவு மாறி இருக்கும், அது மாதிரி எவ்வளவோ மாறி இருக்கும், வயசும் ஆயிருக்கும் காந்திக்கு. அதாவது நம்ம படிக்கிறப்ப காந்தியோட வயசும் நான் எதுக்கு சொல்றேன்னா, காந்தியோட வயசு, எந்த அளவு எனர்ஜி இருக்கு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி படிக்கணும், அவரோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். அப்பதான் ஒரு கேள்வி படிக்கிறப்ப நீங்க படிக்கிறனாலும் இந்த காலகட்டத்தில் காந்தி வாய்ப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது புரியுதா? காந்தி அம்பேத்கர் இஸ் தி ஆன்சர். காந்தி இர்வின் ஒப்பந்தம் வேணா போட்டிருப்பாங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கே அதெல்லாம் இல்ல. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 போடப்படும். சட்டமறுப்பு இயக்கத்தை வாபஸ் பண்ணுங்க காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இர்வின் கேட்பாரு. 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் காந்தி, காங்கிரஸ் சார்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இர்வின் கோரிக்கை வைப்பார். காந்தி சரி, உப்பு சத்தியாகிரகம் சட்டமறுப்பு இயக்கத்தில் நீங்க கைது செஞ்சிருப்பீங்களா, வன்முறை இல்லாம நபர்களை கைது செஞ்சிருப்பீங்களா, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காந்தியும் கோரிக்கை வைப்பார். சோ இந்தியா காந்தி இர்வின் ஒப்பந்தம் போடப்படும் 1931. சட்டமறுப்பு இயக்கத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் நான் பங்கேற்கிறேன். நிறைய பேருக்கு அது பிடிக்காது, இருந்தாலும் வேற வழி இல்லாம ஒத்துக்குவாங்க. அடுத்து, பின்வருவற்றுள் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்று தேர்வு செய்க. இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை ஏஓ ஹியூம் ஆவார். The father of Indian National Congress is ஏஓ ஹியூம். கரெக்ட் தான். இந்த ஏஓ ஹியூம் தான் ஐடியா மணி, ரைட்டா? என்னப்பா அங்கங்க இயக்கங்களா ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க, இந்தியன் அசோசியேஷன் ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க, என்ன ஏதோ வேற ஏதோ அசோசியேஷனா, பாம்பே அசோசியேஷனு, என்ன ஏதோ ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் செட் ஆகாது. நான் ஐடியா கொடுக்குறேன், ஒரே ஒரு கட்சி நான் ஆரம்பிச்சு தரேன், அதை வச்சுக்கங்க, ரைட்டா? அதை வச்சுட்டு இந்தியா ஃபுல்லா என்ன கோரிக்கையோ அந்த ஒரு கட்சி மட்டும் கோரிக்கை வைங்க, அதை நிறைவேற்றுவோமோ இல்லையோ கோரிக்கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா பண்ணி தான் ஆரம்பிச்சு கொடுத்தது. அந்த ஃபாதர்ல சொல்றல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தூக்கணும், டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் தூக்கணும், ரைட்டா? இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை ஏஓ ஹியூம் ஆவார். The first president of Indian National Congress was எஸ்என் பானர்ஜி. தப்பு, WC பானர்ஜி. எஸ்என் பானர்ஜி வேற, WC பானர்ஜி வேற. உமேஷ் சந்திர பானர்ஜி, அதாவது WC பானர்ஜி வேற, எஸ்எம் பானர்ஜி வேற. எஸ்என் பானர்ஜி ஃபவுண்டட் இந்தியன் நேஷனல் லிபரேஷன் ஃபெடரேஷன், இதுதான் எஸ்என் பானர்ஜி. 3வது கரெக்ட். ஸோ 1, 3 சரி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி 1 and 3 ஆர் கரெக்ட். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. கம்யூனல் அவார்டு, வகுப்புவாத தேர்வு சொன்னேன்ல, இந்த செப்பரேட் எலக்டோரல் சிஸ்டம் சொல்லிட்டு பிரிட்டிஷ் ராம்சே மெக்டோனால் வழங்குவான்னு சொன்னேன்ல அம்பேத்கருக்கு, பட்டியலின சமூகத்துக்கு, அது பேர் தான் கம்யூனல் அவார்டு, ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க. 1932. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. சிட்டகாங் அவுட் பஸ்ட் 1930 நடக்கும். 1929, 1930, 1930 காலகட்டத்தில் நடக்கும் சிட்டகாங் வெடிப்பு. அதாவது இன்றைய தேதியில பங்களாதேஷ், அன்றைய தேதியில வெஸ்ட் வங்காளம். அங்க சூர்யா சென் நபரு இந்த சிட்டகாங் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆயுத கிடங்கு இருக்கும், பிரிட்டிஷ் எல்லா வெடிகுண்டுலாம் அங்க பதுக்கி வைப்பாங்க. அந்த ஆயுத கிடங்க அடிச்சு நொறுக்கணும், இதான் டார்கெட். அதனால சூர்யா சென்னு அவர் கூட இந்த 2 பேர், குறிப்பா கணேஷ்னு ஒரு நபரு, லோக்நாத்னு ஒரு நபர், இந்த 2 நபரையும் அந்த ஆயுத கடங்க வெடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாரு. அதன் காரணமாக அது பேர் தான் சிட்டகாங் வெடிப்பு, ரைட்டா? அதுக்கப்புறம் சூர்யா சென்னை கைது செஞ்சு 1934 தூக்குல போட்டுருவாங்க. 1934 சூர்யா சென்னை.
ஸோ அந்த வெடிப்பு நடந்தது 1930 பங்களாதேஷ். சிட்டகாங் எங்க இருக்குன்னா பங்களாதேஷ்ல இருக்கு. இன்றைய தேதியில பங்களாதேஷ், அன்னைக்கு 1930 தேதியில வங்காளம். ஏன்னா பங்களாதேஷ்ங்கிறது 1971 உருவாயிருக்கும். பூனா ஒப்பந்தம், பூனா பேக்ட், இது 1932 தான். ரைட்டா? ஓகே, காலகட்டம் பார்ப்போம். சிட்டகாங் ஃபர்ஸ்ட் வந்துடும் 3, காந்தி இருவின் ஒப்பந்தம், அப்புறம் தான் வகுப்பு, அப்புறம் தான் பூனா வரும். 3 to 14. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஏன்னா வகுப்புவாதம் போட்டதுக்கு அப்புறம் அது எதிர்த்து பூனால ஒப்பந்தம் காந்தி அம்பேத்கர் போடுவாங்க. ரைட்டா? ரிசர்வேஷன் வேணா வச்சுக்கோங்க, அதான் பூனா ஒப்பந்தம். 1793 கான்வாலிஸ் பிரபுவின், பிரபுலாம் வேஸ்ட், எதுக்கு இன்னும் பிரபுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கே புரியல. ஏன்னா கான்வாலிஸ் 1993 கான்வாலிஸ், அவ்வளவுதான். கான்வாலிஸ் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. ஜமீன்தாரி சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வென் இன் 1793 கான்வாலிஸ் என்டர் இன்டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். கேட்டுதா? ஜமீன்தாரி முறைன்னு சொல்லிட்டு ஒரு முறையை கிழக்கிந்தியா ஃபுல்லா கொண்டு வந்தது கான்வாலிஸ் 1793. விவசாயிகள்ட்ட இருந்து நிலத்தை புடுங்கி அதை ஜமீன்தார் சொல்லக்கூடிய நில சுமந்தார்கள் நில உரிமையாளர்களுக்கு கொடுத்து அவங்க வந்து வரியை வசூலிக்கணும். ஜமீன்தாஸ் 11ல 1 பங்கு ஜமீன்தாருக்கு, 11ல 10 பங்கு பிரிட்டிஷ்க்கு. எந்த அளவுக்கு உள்ளே வச்சிருக்காங்க பாருங்க. விவசாயிகளோட ரத்தத்தை எந்த அளவுக்கு உறிஞ்சிருக்காங்க பாருங்க இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில். ரைட்டா? அந்த அளவுக்கு ஒரு சட்டம் தான் இந்த ஜமீன்தாரி சிஸ்டம். அண்டர் a settlement the land laws were declared full properties large acres of land. அதுவும் கரெக்ட் தான். ஜமீன்தாருக்கு ஏகப்பட்ட ஏக்கரை நில உரிமையாளர்னு சொல்லிட்டு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து வாங்கி திரும்ப விவசாயிகள் கொடுக்கறது தான் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் பெரிய டாஸ்கா இருந்துச்சு. அது பேர் நில சீரமைப்புன்னு பேர், லேண்ட் ரிஃபார்ம் சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ்ல பார்ப்போம். ரைட்டா? இந்த ஜமீன்தாரை ஒழிச்சு கட்டுறது, நிலத்துக்கு உச்சவரம்பு உருவாக்குறது, நிலத்தை கன்சால்டேஷன் பண்றது, பிரிச்சு ஒவ்வொரு ஓனரா உருவாக்குறது, இது மிகப்பெரிய தலைவலி சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம். ரைட்டா? அதனால்தான் ஆச்சரியா வினோபா பாவே இவங்களாம் உள்ள நுழைஞ்சு என்ன இந்த மாதிரி வந்து நாங்க வந்து என்ன சொல்றது, நிலத்தை இருக்கவங்க வாங்கி நிலத்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. பூமிதான இயக்கம் சொல்லிட்டு, பூம்தாங் ராம்தான் இயக்கம் சொல்லிட்டு. ரைட்டா? தெலுங்கானால ஆரம்பிச்சிருப்பாங்க. தென்னிந்தியா ஃபுல்லாவே நல்லா பரவி இருப்போம். ஸோ அதில் அது வரும். ஸோ கூற்றுக்கு காரணம் சரி, கூற்றுக்கு சரியான காரணம் ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அடுத்து, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது. கரெக்டுதா? இந்திய தேசிய காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து 1885 டிசம்பர் 28 பம்பாயில நடந்திருக்கும். ரைட்டா? 2வது கான்ஃபரன்ஸ் கொல்கட்டா, 3வது சென்னை, 4வது அலகாபாத். இந்த 4மே ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் தலைவர் WC பானர்ஜி. ரைட்டா? 2வது கான்ஃபரன்ஸ் வந்து தாதாபாய் நரோஜி கல்கட்டால. 3வது வந்து சென்னையில நடக்கும், 1000 விளக்கு அந்த சைட்ல பகுதியில். 3வது சேர்மன் யார் அப்படின்னா பத்ருதீன் தியாப்ஜி. 4வது அலகாபாத்ல நடக்கும், உத்தரப்பிரதேஷ், ஜார்ஜ் யூலே தலைவர். ஸோ முதல் 4 மாநாடு ரொம்ப முக்கியம், அதுக்காக சொன்னேன். தமிழ்நாடு ரீஜன் ரெப்ரசன்ட் அட்டெண்டட் 21 மெம்பர்ஸ். இதுவும் கரெக்ட் தான். ஸோ கூற்று காரணம் சரி. Tamil region represented attended 21 members. Both A and R are true, but R is not the correct explanation. D yes. ஏன்னா ரெண்டும் சரிதான். ஆனா அதுக்கு இது என்னடா இது ஏதோ 21 நபர்கள்ங்கறாங்க, அது ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனால ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். டி ஆப்ஷன் இஸ் தி ஆன்சர். கீழ்கண்டவற்றில் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் எவை? People allowed to make salt for their consumption. ஏற்றுக்கொண்டாங்க. Not releasing the political prisoners who had not indulged in violence. Not releasing the political prisoners. Permitted picketing of foreign cloth shops. என்ன கேள்வி? Which are the following points were accepted? ஏற்றுக்கொள்ளப்பட்டது. Reduce the death sentence of Bhagat Singh and his comrades. இந்த reduce the death sentenceலாம் இங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 4 வராது. 4 வராதுன்னா உங்களுக்கு வந்து டி ஆப்ஷன் வராது. 2 and 3, 1 and 3, 1 and 2. இது 3ல தான் ஏதோ ஒன்று இருக்கும். People allowed to make salt for their consumption. 1 கண்டிப்பா வரும். அப்படி பார்த்தீங்கன்னா 1 and 2, 1 and 3 வரும். 1 and 2, 1 and 3. அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது. வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது. 2 வராது. ஏன்னா வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை விடுவிக்கணும், ஆனா தொடர்ந்து சிறையில் வைப்பதுன்னு சொல்றாங்க. ஸோ 2 வராது. ஸோ 2 வராதுன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் போயிடும், சி ஆப்ஷனும் போயிடும், டி ஆப்ஷனும் போயிடும். லெஃப்ட் வித் 1 and 3. கரெக்டா? ஆப்ஷன் பி 1 and 3 இஸ் த ஆன்சர். ரைட்டாங்க? ஏன்னா
இந்த ரெண்டாவது ஆப்ஷன்ல நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து செயல் வைப்பது. ஏன்னா வன்முறையில ஈடுபட மாட்டேங்கிறாங்க, அவங்கள ஏன் தொடர்ந்து சிறையில் வைக்கணும்? லாஜிக்கா இல்லையா? ஆனா அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் போச்சா? ரெண்டாவது ஆப்ஷன் ஆன்சர். ரைட்டா? அடுத்த கேள்வி. நியூ லாம்ப்ஸ் ஃபார் வேர்ல்ட், அதாவது த நியூ லாம்ப்ஸ் ஃபார் வேர்ல்ட் ஹூ ரோட் அ சீரீஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் என்டைட்டில்ட் நியூ லாம்ப்ஸ் ஃபார் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீரீஸ் வந்து யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அரவிந்தர் கோஷ், சுரேந்தர் பானர்ஜி, தாதாபாய் நௌரோஜி, தின்ஷா வாச்சா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன? நியூ லாம்ப்ஸ் ஃபார் வேர்ல்டு எழுதியது யார் அப்படின்னா அரவிந்தர் கோஷ். நீங்க அந்த அரவிந்தர் கோஷ், லாலா லஜ்பத் ராய், பிபின் சந்திரபால், திலகர் இவங்க எழுதிய நியூஸ் பேப்பர், இவங்க எழுதிய புத்தகங்கள் எல்லாமே மைண்ட்ல ஏற்றணும், கண்டிப்பா மைண்ட்ல ஏற்றணும். அவங்க மட்டும் இல்ல, காந்தி, அன்னி பெசன்ட், பகத்சிங், அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், புரியுதா, ஜி.கே. கோகலே, ரைட்டா, இவங்க எல்லாருமே சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாமே எழுதிய புத்தகங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. அதனால அரவிந்தர் கோஷ் இஸ் தி ஆன்சர். அடுத்து, தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக பொருத்தவும். ரிச்சர்ட் ஜான்ஸ்டன், ஜே.பி. பிள்ளை, சார்லஸ் லாசன், ஜி. சுப்பிரமணிய ஐயர். இந்த ஜி. சுப்பிரமணிய ஐயர் வந்து ஹிந்துன்னு வந்துடும். ஸோ ஆனால் நிறையாது 4 இருக்கு. ஓகே, ரிச்சர்ட் ஜான்ஸ்டன், ஜி.பி. பிள்ளை. ரிச்சர்ட் ஜான்ஸ்டன் வந்து மெட்ராஸ் கொரியர் வரும். ஜி.பி. பிள்ளை வந்து மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் வரும். சார்லஸ் லாசன் அண்ட் ஹென்ரி கானிஸ் வந்து மெட்ராஸ் மெயில் வரும். சுப்பிரமணிய ஐயர் வந்து ஹிந்து வரும். இதான் கரெக்டான இதா இருக்கும். ரிச்சர்ட் ஜான்சன் வந்து மெட்ராஸ் கொரியர். ரைட்டா? இந்த நியூஸ் பேப்பர்ஸ் இந்த இதெல்லாம் வந்து கரெக்டா படிச்சுக்கணும். நானே முன்னாள் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ 1324 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ 1324. 1324. ரைட். 4வது ஆப்ஷன் எல்லாத்துலயும் 4 வச்சாங்க பாருங்க, அது மாதிரி தான் வைப்பாங்க. அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேற்றியது? The Pakistan resolution was passed by All India Muslim League at its Lahore session. பாகிஸ்தான் ஒரு நாடு கொண்டு வந்தே தீரணும். ரைட்டா? பாகிஸ்தான் அதுக்கு நாட்டுக்கு பேர் வைக்கிறது இதுல ஆரம்பிச்சு 1935 இருந்து இந்த வேலை ஸ்டார்ட் ஆயிடும். ரைட்டா? முகமது இக்பால் ஆரம்பிச்சு ரஹமத் அலியை தொட்டு ஜின்னாவை தொட்டு ஜின்னா தான் அந்த இதை கட்டமைப்பார். அதுக்கான சரியான அந்த ஆணிவேரை போட்டு பாகிஸ்தான் நாடை வந்து உருவாக்குன நபர் யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா. 1947 பாகிஸ்தான் உருவாகும். அதுக்கான கோரிக்கை தொடர்ந்து வைப்பார். அதன் ஒரு வழிதான், அதன் ஒரு தீர்மானம் தான் இந்த பாகிஸ்தான் தீர்மானம். அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் இந்த தீர்மானத்தை வைப்பாங்க. மார்ச் 23 1940 வைப்பாங்க. மார்ச் 23 1940 வைப்பாங்க. ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க. ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. An autobiography towards freedom, glimpses of world history, the discovery of India before freedom. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்தப்ப நம்ம ஆன்சர் கீஸ் போட்டப்ப நான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல ஒன்று சொன்னேன். ரைட்டா? அது என்ன சொன்னேன் அப்படின்னா, இது ஆக்சுவலா நேரு எழுதிய புத்தகங்கள்ல இது எல்லாமே தெரியும். ஆனா காலவரிசை பத்தி சொல்றாங்க. எந்த புத்தகத்தை ஃபர்ஸ்ட் எழுதினாரு, எது செகண்ட், எது தேர்ட், எது ஃபோர்த். இதை நல்லா கவனிங்க. சுதந்திரத்துக்கு முன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறாரு நேரு. ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மீனி 3 புத்தகம் பாருங்க. இந்தியாவின் கண்டுபிடிப்பு, உலக வரலாறு ஒரு பார்வை, ஒரு சுயசரிதை, உலக வரலாறு ஒரு பார்வையெல்லாம் கண்டிப்பா ஜெயில இருந்து இருக்கிறப்ப எழுதியிருப்பாரு. அப்ப அதெல்லாம் கண்டிப்பா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எழுதியிருப்பாரு வச்சுங்களேன். 1947 முன்னாடி எழுதியிருப்பார். ரைட்டா? அது உங்களுக்கு தெரியும். இப்ப 4வது புத்தகம் பாருங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடின்னு ஒரு புத்தகம் எழுதுறார். ஒரு நபர் சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படிலாம் இந்தியா இருந்துச்சு பத்தியா அப்படி ஒரு புத்தகம் எழுதுறாருன்னா அப்ப அவர் எப்ப எழுதியிருப்பாரு? சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு எழுதுறான் பாரு புத்தகம்னா, அப்படிப்பட்ட புத்தகத்தை அந்த நபர் எப்ப எழுதியிருப்பாரு? சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் எழுதியிருப்பாரு. ஏன்னா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே உட்கார்ந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு எழுதுறான். எப்ப சுதந்திரமே கிடைக்கல எங்கப்பா எழுத முடியும்? அப்ப சுதந்திரத்துக்கு முன், அதாவது பிஃபோர் ஃப்ரீடம் ஒரு புத்தகம் எழுதுறாரு அப்படின்னா அது இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது அப்புறம் தான் எழுதியிருப்பாரு. கரெக்டா? மீதி 3 புத்தகம் நமக்கு நல்லாவே தெரியும். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி 1930கள் 40கள் எழுதப்பட்ட புத்தகம். அப்ப இது கடைசியா தான் கண்டிப்பா எழுதி இருக்கணும். கடைசியா இந்த 3க்கு அப்புறம். அப்ப 4 கடைசியா வரணும். 4 கடைசியா ஒரே ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். முடிஞ்சு.
ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் உலக வரலாறு ஒரு பார்வை, இதான் ஃபர்ஸ்ட் அவர் எழுதிய புத்தகம். அடுத்து ஒரு சுயசரிதை சுதந்திரம் நோக்கி, இது 2வது எழுதிய புத்தகம். இந்தியாவின் கண்டுபிடிப்பு 3வது எழுதியது, இது 4வது எழுதியது. 2134 இஸ் த ஆன்சர். ரைட்டாங்க? ஓகேவா? கரெக்டா? ஓகே. அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார்? முகமது அலி ஜின்னா, நவாப் சாலிமுல்லா, குவாஜா சாலிமுல்லா, சர் அலி கான், அதாவது ஏகே ஃபைசல், அதாவது குவாஜா சாலிமுல்லா, முகமது அலி, அதாவது சாலிமுல்லா, குவாஜா சாலிமுல்லா. இவர் தான் வந்து அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சின்னு ஒரு கட்சி 1906 ஆரம்பிப்பார். முஸ்லீம் லீக் கட்சி இருக்குல்ல, அது 1906 தான் ஆரம்பிக்கப்படும். அதாவது சுதேசி இயக்கம் காலகட்டத்தில், வங்காள பிரிவினை எப்ப அந்த கர்சன் வங்காள பிரிவினை 1905 கொண்டு வருவான்ல, அதுக்கப்புறம் ஏன்னா வாண்டடா தான் கொண்டு வருவான் கர்சன். அந்த 1906 இந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது என்னமோ சாலிமுல்லா. அதை ஆரம்பிக்கிறதுக்கு 14 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தது யார் தெரியுமா? பிரிட்டிஷ். யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இந்த பிரித்தாளும் கொள்கையை சரியா காய நகர்த்தி பயன்படுத்திருக்காங்க பாருங்க பிரிட்டிஷ். பிரித்தாளும் கொள்கை இந்து முஸ்லீம் 2 பேர்த்தையும் பிரிச்சு விடணும், அவங்க அடிச்சுட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டு கொள்ளையடிக்கலாம். டார்கெட் ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, பிரிட்டிஷோட நோக்கம் ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க. இந்து முஸ்லீம் 2 பேரையும் சண்டை போட்டு வச்சுட்டே இருப்போம், பிரிச்சு விட்டே இருப்போம், அவங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம அழகா அப்படியே கொள்ளையடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம். அதன் ஒரு வடிவம் தான் இது. இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது, அதுக்கு பணம் கொடுத்தது, அதுக்கான கட்டமைப்பை கொடுத்தது எல்லாமே பிரிட்டிஷ். இது எப்படி இருக்கு? ஸோ அதுக்கப்புறம் அது இந்து முஸ்லீம்கான அந்த பிரிவினை அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி தான் கடைசியில் பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாகும். ஸோ சாலிமுல்லா டேஷ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அசிஃபுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிட்டகாங்க ஆர்மரி ராம் பிரசாத் பிஸ்மில் அசிஃபுல்லா கானா. கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ், கக்கோரி சதி வழக்கு. கக்கோரி சதி வழக்கு 1930களில் 1935 அந்த காலகட்டத்தில் கக்கோரினோட இடம் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் லக்னோ பக்கத்தில் கக்கோரின் இடம். அங்கே ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ட்ரெயினுக்குள்ள பணம், அந்த பணத்தை கொள்ளையடிக்கணும், கொள்ளையடிச்சு மக்கள்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு போறவங்க வரி பணம் பிரிட்டிஷ் எடுத்துட்டு போவாங்க. அது என்னடா எங்க வரியை நீங்க எடுத்துட்டு போறது, அதை வாங்கி நான் மக்கள்கிட்ட கொடுப்பேன்டா, உங்களுக்கு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அசிஃபுல்லா கான் அதை கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த ட்ரெயின்ல ஏறி அதை கொள்ளையடிக்க பார்ப்பாங்க. அப்ப காவல்துறை அதை கைது செஞ்சு அவங்க 2 பேரையும் கைது செஞ்சு பின்னால் தூக்கிலிடப்படுவாங்க. ரைட்டா? இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அசோசியேஷன், இந்துஸ்தான் ரிபப்ளிக். இந்த சம்பவம் நடந்தது 1935-36 இந்த காலகட்டம் வச்சுங்களேன். ஆனா இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டது 1934 1934. ரைட்டா? ஸோ அந்த அமைப்பை நடத்திய ஒரு இதுதான் இது, ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம், கக்கோரி சதி வழக்கு. அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாராதியவர் யார்? அலிப்பூர் பாம் கேஸ்ல யார் வந்து புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடினவர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. ரைட்டா? சித்ரஞ்சன் தாஸ் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ சித்ரஞ்சன் தாஸ். கேட்டாங்க, சித்ரஞ்சன் தாஸ் இஸ் த ஆன்சர். கொஞ்சம் ஃபேமஸானது இது எல்லாமே. அலிப்பூர் குண்டு வழக்குல வாதானது சிஆர் தாஸ் தான். வங்க பிரிவினையின் போது ரக்ஷபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் யார்? ரக்ஷபந்தன். வங்க பிரிவினை அப்ப ரக்ஷபந்தன் சொல்லிட்டு காக்கி கட்டுறது, ஹிந்து முஸ்லிம் எல்லாமே காக்கி கட்டிக்கிறது, நம்மளை யாரும் பிரிக்க முடியாது, நம்ம எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம், இந்த கட்சன் நினைச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாது, இவெல்லாம் ஒரு ஆளா கட்சனு, வாங்க நம்ம ரக்ஷபந்தன் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்து எல்லா மக்களையும் அழைத்தவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ரைட்டா? ரவீந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ரொம்ப ஃபேமஸ். ஒய் ஐ எம் ஏத்திஸ்ட். நானே நாத்திகவாதி. பகத்சிங். பகத்சிங் ஆரம்பத்துல மதம் சார்ந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்தா இருப்பாரு. இந்த ஜாலியன்வாலா படுகொலை, இந்த பிரிட்டிஷோட அயோக்கியத்தனம், இதெல்லாத்தையும் பார்த்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், குறிப்பா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், ரஷ்யால மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும், லெனின் அங்க மிகப்பெரிய புரட்சியை நடத்துவார், அதில் ஈர்க்கப்பட்ட நபர் பகத்சிங். கம்யூனிசம் சித்தாந்தத்தில் ஈர்க்கப்பட்டு சமத்துவம் தான் முக்கியம், சகோதரத்துவம் தான் முக்கியம், சுதந்திரம் தான் முக்கியம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆத்திகவாதியில வந்து நாஸ்திகம், அதாவது நாத்திகவாதியா மாறுவார். யார் அப்படின்னா பகத்சிங். ரைட்டா? ஸோ கடவுள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இந்தியா காப்பாத்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நாத்திகம் சைட்ல, நாத்திக சிந்தனையில மாறுவார் பகத்சிங். அதனால இதுக்கு ஆன்சர் வந்து பகத்சிங்.
இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, ரொம்ப ஃபேமஸான புக்கு, தாதாபாய் நவரோஜியோட புக்கு, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு அழைப்போம் தாதாபாய் நவரோஜியா. அவர் எழுதிய புத்தகம் ரொம்ப ஃபேமஸான புத்தகம் இந்த புத்தகம். ரைட்டா? பிரிட்டிஷோட அந்த பொருளாதார அந்த சுரண்டல் இருக்குல்ல, அதை எதிர்த்து இந்த புத்தகத்தில் பேசியிருப்பார். ரைட்டா? எந்த அளவு நீங்க கொள்ளை வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பிரிட்டிஷ் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர். ரொம்ப ஃபேமஸான டயலாக் அன்னி பெசன்ட் கூறியது. ரொம்ப லக்ஸூரியஸ் ட்ரெயின்ல நாங்க உங்களுக்கு அடிமையா இருக்கிறத விட மாட்டு வண்டியில போறது பெஸ்ட்ரா, பிரிட்டிஷ் அதுவே எங்க சிறந்ததுதான் சொன்ன நபர் அன்னி பெசன்ட் அம்மையா. ரைட்டா? ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார்? ஆஷ் கொலை வழக்கு நடந்துச்சுல, வாஞ்சிநாதன் சுற்றுப்பாரு, மாடசாமி கூட வந்திருப்பாரு. முதல் குற்றவாளி A1 அது யாருன்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி. ஏன்னா அந்த பாம் தயாரிக்கிற ஃபேக்டரி, அந்த துப்பாக்கி தயாரிக்கிற ஃபேக்டரி எல்லாத்தையும் பாண்டிச்சேரியில வச்சு நடத்தி அதை மிகப்பெரிய ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியவர் நீலகண்ட பிரம்மாச்சாரி. ரைட்டா? பாரத மாதா அசோசியேஷன், பாரத மாதா அமைப்புங்கிற பேர்ல. ரைட்டா? அதனால வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது. இருதேச கோட்பாடு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. The principle of two nation theory was then acceptable. It was imposed by the British government and the Congress was in this regard. They wanted to avoid large scale communal riots. All the above reasons. நாலுமே காரணம் தான். நாலுமே மேற்கூறிய அனைத்தும் காரணம் தான். ஆனா அதுக்கீழ ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. அனைத்தும் சரியானது இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். இதெல்லாம் வந்து பேசிக்கா படிச்சதால தெரியும். முதல் முறையாக ஜனகணமன என்னும் பாடல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது எப்ப? ஃபேமஸ் ஆனது 1911 கல்கட்டா மாநாட்டில். கல்கட்டா காங்கிரஸ் செஷன் 1911 தான் ஜனகணமன அப்படிங்கிற பாட்டை பாடியிருப்பாங்க ரவீந்திரநாத் தாகூர். பின்வரவற்றில் எது சரியாக பொருத்தவில்லை? தாதாபாய் நவரோஜி, ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் கரெக்ட் தான். கிழக்கிந்திய அமைப்பு லண்டன்ல ஆரம்பிப்பார் 1875. சாவித்ரிபாய் புலே இது தப்பு. ஏன்னா இந்த இந்தியாவின் ஊழியர் சங்கம் ஆரம்பிச்சது ஜி.கே. கோகலே 1905. அதுல வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு காந்திக்கு அழைப்பு கொடுப்பார் ஜி.கே. கோகலே. ஆனா இந்த சாவித்ரிபாய் புலே ஆரம்பிச்சது அது இல்ல. சாவித்ரிபாய் புலே வந்து ஜோதிபா புலே ஒய்ஃப். ரெண்டு பேரும் பட்டியலின சமூகம், பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை ஆரம்பிப்பாங்க, சத்யசோதக் சமாஜ் போன்றது. சுரேந்தர் பானர்ஜி வந்து இந்தியன் அசோசியேஷன், இது வந்து சுரேந்தர் பானர்ஜி கரெக்ட் தான். 1875 ஆரம்பிப்பாங்க, இதுவும் கரெக்ட் தான். ஏஓயு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ், ஐடியா மணி ஃபாதர் கரெக்ட் தான். எது தவறுன்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பொருந்தவில்லைன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஓகேவாங்க, பக்கா பக்கா பக்கா. சோகேஸ்வரன்ஸ் இந்த ஐயனம்ல ஒரு 30 கேள்வி பார்த்திருப்போம். பேருக்கு 30 கேள்வி தான், ஆனா ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு 10 பாயிண்ட் பார்த்திருப்போம். டாப் 300 பாயிண்ட்ஸ், டாப் 400 பாயிண்ட்ஸே போயிருக்கும். ரைட்டா? சோகேஸ்வரன்ஸ் இதே மாதிரி அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.